வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. சம்திங் எதனா ஷோ ஆஃப் பண்ணால் சரி, இல்லை சம்திங் எதனா கிரிஞ்சாக பண்ணால் சரி, என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே, இதெல்லாம் வந்து பண்ணால் நம்ம வந்து ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகியும் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்து நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வீடியோ வந்து நான் போடணும்னு சத்தியமாக நினைக்கல. இது வந்து அஸ் கிரியேட்டராக இல்லாமல் அஸ் ஆடியன்ஸாக பார்க்குறேன். எனக்கு நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன ஒரு பர்சனல் தாட் இருக்கோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு யூஸராக இருக்கேன். ஸோ அதில் நான் என்ன கன்சியூம் பண்ணுறேன், அண்ட் ஆல்சோ அதில் நான் என்ன டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணுறேன், ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சினா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் இருக்கக்கூடிய ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அப்பப்போ வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஸ்டாகிராம்னா என்னென்னா, நம்ம எப்பவும் வந்து ஒரு வீடியோஸ் ஆகட்டும், ஒரு மீம்ஸ் ஆகட்டும், அதை ஷேர் பண்ணுற ஒரு சோஷியல் மீடியாவாக தான் இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அது அப்படி தான் இருந்துச்சு. பட் ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் அது அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. அது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஃபேம் தரோன்னா அது கண்டிப்பாக இப்போ இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அது ஒர்த்லெஸ்ஸாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ த பீப்புள் சப்போர்ட்டிங் அந்த பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த ஒரு வீடியோ பண்ணுறாங்க நிறைய பேர் இங்கே கிரியேட்டர்ஸ். பட் ஆனால் அந்த கிரியேட்டர்ஸை விட்டுட்டு இங்கே வந்து சுத்தமாக ஒரு யூஸ்ஃபுல் விஷயமே இல்லாத ஒரு வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் ஏற்றி விட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெண்ட் ஆக்கி வரும். பட் ஆனால் வந்து இங்கே கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு போடுறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் விட்டு குவிட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு இன்னும் ரீச் வந்து கம்மியாக தான் இருக்குது. அவங்க வந்து டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் போட்டுருக்காங்க. பட் ஆனால் வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃபேமாக இருக்கட்டும், ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏர்ன் பண்ண ஆடியன்ஸ் கவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே கம்மியாக இருக்குது. மேபி நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் ஆக்கிறவங்கள ஒரு யூஸ்ஃபுல்லான பர்சன்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்க ஒரு பர்சன் அவங்க வந்து பேசும்போது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பர்சனை நம்ம ட்ரெண்ட் ஆக்குவோம். இனிமேல் தேவையே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை வந்து சும்மாவே ட்ரெண்ட் ஆக்காமல் அதுக்கு அந்த ட்ரெண்டுன்ற வேர்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்லெஸ்ஸாக ஆக்கி அவங்களை ட்ரெண்ட் ஆக்கணுன்றது அவசியமே இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அவங்க தெரிஞ்சு அந்த ட்ரெண்ட் ஆகிறவங்களாம் வந்து தெரியாமல் பண்ணுறாங்கன்னு நினச்சா இல்லை, அவங்க எல்லாருமே தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அதை இப்படி பண்ணால் ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்றது தெரிஞ்சு பண்ணுறாங்க. இது ஏன்னா அவங்க வீடியோ பண்ணுறது ட்ரெண்ட் ஆகிட்டு அவங்க இன்டர்வியூஸ்க்கு போகிறாங்கல்ல. ஸோ அந்த இன்டர்வியூஸில் போகும்போது அவங்க எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த இன்டர்வியூவில் ஒரு மாதிரி கேட்குறாங்க. பட் ஆனால் அந்த இன்டர்வியூ பர்சன், அதாவது அந்த ட்ரெண்டானவங்க அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது, மேபி இவங்க எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க போல். இவங்க ட்ரெண்டானதை, அதாவது இப்படி தான் அவங்கள விஷுவலைஸ் பண்ணுறாங்க, இவங்க அதனால தான் ட்ரெண்ட் ஆனாங்க அப்படின்றது. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்ட் ஆன திவாகராக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ ஒருத்தர் அவர் பேர் எனக்கு தெரியல. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திவாகர் மாதிரி ஆக்டிங் வீடியோஸ் போடுவார். அண்ட் ஆல்சோ அரோரா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த நாக்கு, அவர் பேர் எனக்கு தெரியல, நாக்கு ரெண்டாக வெட்டிக்கிட்டு அவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க ஒருத்தவங்க, இவங்கெல்லாம் ட்ரெண்ட் ஆன ஒருத்தவங்க வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரியேட்டர் வரானா ஃபஸ்ட்டு அவனோட தாட் ப்ராசஸில் என்ன இருக்கணும்னா, அவனால் என்ன வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு லாபம் அப்படின்றத பற்றி தான் அவன் யோசிக்கணும். பட் ஆனால் இப்போ வர ஜென்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை இனிமேல் வர கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே யோசிக்கிறது ஒன்றே ஒன்று தான், ஃபேமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தான் அவங்களோட தாட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், நான் நேற்று ஒரு சின்ன பையனை பார்த்தேன். அந்த ரீல்ஸில் வந்து கீழே வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, இதை பண்ணு அதை பண்ணு. ஸோ அவனும் வந்து பார்த்திங்கன்னா அதை போய் பண்ணுறான். அதை பண்ணுறதுனால அவனுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேம் கிடைக்கிது. அங்கே எனக்கு அவன் ஃபேம் கிடைச்சது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அவங்க ஆடியன்ஸ் வந்து சொல்கிற விஷயத்த அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதை வந்து எதிர்த்து கேட்க யாருமே இல்லை. பிகாஸ் அவன் வந்து பார்த்திங்கன்னா நடு ரோட்டில் போய் படுறான் அப்படின்றாங்க. அவன் போய் படுத்து அந்த ரீல்ஸ் எடுத்து போடுறான். அதை நடு ரோட்டில் உட்காந்து சாப்பிட்ற பிரியாணி நைட்டில் 12 மணிக்கு அப்படின்றாங்க, அவன் சாப்பிட்றான். உப்பு மேலே முட்டி போடுறான் அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்கிறாங்க, அதையும் அவன் செய்கிறான். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணி செய்கிறான். இங்கே ஃபஸ்ட் திங்கே ஆடியன்ஸ் மேலே தப்பு. அவன் வந்து ஒரு சின்ன பையன், அவன்கிட்ட போய் இதெல்லாம் சொல்கிறீங்க, அவன் என்ன புரியல, அது என்ன ஒரு இதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ அவன் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச அவன் 14 years 13 years அந்த மாதிரி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவன் சுற்றி இருக்கவங்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அவனை அடித்து போய் படிக்கிற வயசில் படிடான்னு சொல்லி அதான் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஸ்டில் அவன் வந்து அந்த வீடியோஸ் போட்டு அவன் ஃபாலோவர்ஸ்லாம் வந்ததுக்கு ஏதோ கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுறான். ஸோ அதை வந்து அவன் வந்து ஒரு இதாக நினச்சிட்டு இருக்கான். இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸ் பிகைண்டாக போயிட்டுருக்கோம். இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலோவர்ஸ் பின்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த அளவுக்கு வந்து சொசைட்டிக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அவனை பார்த்து தான் நாளைக்கு வந்து 40 பேர் கிளம்பி வருவானுங்க, ஓ இந்த மாதிரி வந்தால் இது வரலாம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஐ திங்க் இது வந்து ஃபேம் பின்னாடி போகிறது வந்து ஐ திங்க் இது நல்லதே கிடையாது. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலும் சரி, இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி, எப்படி நம்ம ஒரு 4 பேருக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் யோசிக்கணும். இல்லாமல் ஃபாலோவர்ஸ் ஃபேம் அப்படி பின்னாடி ஓடனா கண்டிப்பாக வந்து
வந்து அது கிடைக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் வந்து ஒரு நாள் அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது விட்டு போயிடும் உங்களை விட்டு. ஸோ அதனால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எஃபர்ட் போட்டு நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அது கிடைக்கிறப்ப கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட ஒரு ஸ்மால் தாட் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்து. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு சைட் ஆஃப் இன்ஸ்டாகிராமில் நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை எதிர்த்து வாய்ஸ் அவுட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்காங்க. நிறைய கிரியேட்டர்ஸ், அது கிரியேட்டர்ஸ் மட்டும் பேசினா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. இதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாய்ஸ் அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய கிரியேட்டர்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மேனாக இருக்கட்டும், நம்மளோட கிச்சடியாக இருக்கட்டும், நம்மளோட ஜேகேவாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை எதிர்த்து நிறைய பேசியிருக்காங்க. பட் ஆனால் வந்து இவங்க எல்லாரும் பேசினாலும் அது எப்போ மாறும்னு கேட்டிங்கன்னா பார்க்குற ஆடியன்ஸ், அதாவது நம்ம தான். ஸோ பார்க்குற நம்ம வந்து எனக்கு இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோமோ அன்றைக்கி தான் அதெல்லாம் நிறுத்தும். அண்ட் ஆல்சோ இவங்களெல்லாம் நம்ம எப்போ ட்ரெண்ட் பண்ணாமல் இருக்கோமோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் எல்லாமே மாறும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆவாங்க. அண்ட் ஆல்சோ ஃபேம் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களால 40 பேருக்கு நல்லது நடக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஆல்சோ என்னோட கருத்து இந்த ஒரு விஷயத்துக்கு. பட் இதெல்லாமே ஒன் சைட் ஆஃப் த இன்ஸ்டாகிராமில் நடந்துட்டுருக்கு. பட் அனதர் சைட் ஆஃப் த இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரீல்ஸ் போட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்திங்கன்னா காசு தரமாட்டான். பட் ஆனால் யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ரெவன்யூ கிடையாது. உங்களுக்கு எப்படி இன்ஸ்டாகிராமில் ரெவன்யூ வரும்னா நீங்கள் ஒரு ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ரெவன்யூ. இஃப் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன்னா அந்த 1 lakh ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீல் போட்டேன்னா ஒரு 50,000 பேர் என்னோடய ரீல் பார்க்குறாங்கன்னா அந்த 50,000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் அமௌண்ட் எனக்கு வந்து ஒரு கம்பெனி எனக்கு தருவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நான் வாங்கிட்டு அந்த ரீலை வந்து நான் ப்ரொமோஷனல் ரீல் என்ன பண்ணேன்னா ஒரு 50K பீப்புள் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அந்த கம்பெனிக்காரனுக்கு லாபம், எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்க நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் தம் ஓகேவா. பட் ஆனால் வந்து இது வந்து நல்ல ஒரு பிராண்ட் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஷ்யூரிட்டி கொடுக்குற ஒரு பிராண்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணால் வெல் அண்ட் குட். பட் ஆனால் வந்து இங்கே நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிங் ஆப்ஸு அந்த மாதிரி தேவையில்லாத நிறைய பெட்டிங் கேம்பிளிங் இந்த மாதிரி ஆப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஏன் இதை ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு ரெப்புட்டேட்டட் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் தராங்கன்னா அது கண்டிப்பாக வந்து கம்மியான அமௌண்ட்டாக இருக்கும். லைக் வந்து ஒரு 2000 எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. லைக் நான் வந்து 2000 தந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பெட்டிங் ஆப்ஸ்லாம் பண்ணும்போது அது வந்து 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாக தராங்க. ஸோ அதை நான் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து எனக்கு இவ்வளோ தந்திருக்காங்க அப்படின்றது. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பெட்டிங் ஆப்ஸ் எவ்வளோ இவங்களுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நிறைய கிரியேட்டர்ஸ் அவங்களோட வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெட்டிங் ஆப்ஸை மட்டும் இவங்க ப்ரொமோஷன் பண்ணாமல் நிறைய கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸை வாங்குங்க, இந்த கோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்கள் இது ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த சைட் தான் இன்ஸ்டாகிராமில். இன்னொரு பார்ட் இருக்குது, அதுதான் டேஞ்சரஸ் பார்ட்டு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் ட்ரேடாக இருக்கட்டும், டிஜிட்டல் ப்ரீனர் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்குருக்கள் கூட போயிடுச்சு. இப்போ டிஜிட்டல் ப்ரீனரில் கொஞ்ச நாள் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போவும் வந்து டிஜிட்டல் ப்ரீனர் எங்கேயும் காணாமல் போயிடுச்சு. பட் ஆனால் இந்த கலர் ட்ரேடுன்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேம் தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் ப்ரீனர் பிஸ்குருக்கள் பற்றி நான் டெடிக்கேட்டடாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸை வாங்கி ஸ்கில்ஸுன்றாங்க. என்ன தான் ஸ்கில்ஸ் சொல்லி தரான்னு பார்த்தா அங்கே ஒரு ஸ்கில்ஸும் இல்லை. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரும் ஸ்கேம் பண்ணிவிட்டு அது ஆல்சோ வந்து ரீல்ஸ் மேக் பண்ணுறாங்க. நான் 21 வயசு ஆச்சு, நான் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், நான் 10th தான் படிக்கிறேன், 1 லட்சம் மாதத்துக்கு சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க. என்ன இழவியாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து சுற்றிட்டு இருக்குது. அதாவது ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்களை ட்ரெண்ட் பண்ணுறது, இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து தேவையே இல்லாத நிறைய ப்ரமோஷன் பண்ணுற ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ், அண்ட் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்கேம்ஸை பண்ணுற ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு டாக்ஸிசிட்டியை வந்து இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாகவே இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தம்பி இப்போ வந்து இந்த வீடியோவில் ஒரு தம்பி சொல்லியிருப்பில்ல, ஸோ அந்த தம்பி வந்து பீப்புள் சொல்கிறத வந்து கேட்டு அதை டாஸ்க் பண்ணுற ஒரு பையனாக இருந்தான். பட் ஆனால் நான் இன்னொரு சின்ன பையனை பார்த்தேன். அவன் வந்து எப்படின்னா எடிட்டிங் இந்த வயசில், அதாவது அவனும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 to 16 years ஏஜ் இருக்க பையன் தான். பட் ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் சொல்லி தரான். அவனுக்கு அட்லீஸ்ட் அவனுக்கு தெரிஞ்சதாச்சும் அவன் வந்து கொஞ்சம் பேருக்கு சொல்லி தந்தான்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருந்துச்சு அவன் வீடியோ பார்க்கும்போது. ஸோ அவன் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, வேணால் கீழே லிங்க் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. அண்ட் நம்ம எடிட்டிங்காக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு ஜென்ரல் நாலேஜ் கற்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க ஆர்கானிக்காக. ஸோ அவங்களோட வீடியோஸும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். கீழே எனக்கு தெரிஞ்ச நிறைய கிரியேட்டர்ஸோட லிங்க்கும் தராங்க, என்ன போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்டாக இருக்கட்டும், நான் சொன்ன எல்லா விஷயமும் எப்போ வந்து மாறப்போகுதுன்னா
ஒன்ஸ் நம்ம வந்து எப்போ வந்து நம்ம பார்க்குற கண்டென்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோமோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்கேம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போக போகுது. இப்போ வந்து ஒருத்தன் வந்து ப்ரமோஷன் பண்ணுறான்னா அந்த பெட்டிங் ஆப்ஸை ப்ரமோஷன் பண்ணாதுன்னு ஒரு ஆடியன்ஸ் நம்ம சொன்னால் அவன் கண்டிப்பாக பண்ண போகிறது இல்லை. இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணாலும் ஒருத்தர் பண்ணாமல் ஒரு 50 பேர் பண்ணால் 50 பேர் அவன் வீடியோ எதிர்த்து நின்னா கண்டிப்பாக அவன் வந்து அந்த ப்ரமோஷன் பண்ண போகிறது இல்லை. அதுக்கடுத்து எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், அங்கே வந்து ஒரு கிரியேட்டர் வந்து யாரை பார்த்து பயப்படுவாங்கன்னா அவங்களோட ஆடியன்ஸை பார்த்து தான் பயப்படுவான். பிகாஸ் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ தப்பாக போட்டேன்னா அதை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை பார்த்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டருக்கு பயமும் அதிகமாகவும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிப்பான். நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக மாறிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரெஸ்பான்சிபிளாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட் ஃபோக்கஸ்டாக போகிறோமோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரெண்டாக இருக்கட்டும், ஸ்கேமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரும். பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் எதையும் பண்ணாதீங்க. இது என்னோட ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட் ஃபார் யூ. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல எல்லா கருத்தையும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நான் என்ன தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆடியன்ஸாக தான் நான் சொல்கிறேன். ஆஸ் அ கிரியேட்டராக நான் இந்த வீடியோ நான் பேசலை. ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் பக்கம் அதிகமாக போகிறதில்ல. லைக் எப்பயாச்சும் இந்த வீடியோ போட்டுட்டு அது ஸ்டோரியில் மட்டும் போட்டுட்டு நான் வந்துடுறது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களோட இன்ஸ்டாகிராம் டைம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலாக விட்டுருங்க நான் சொல்ல, டைமை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களால் முடிஞ்சால் இன்ஸ்டாகிராம் கூட குயிட் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா வந்து அது உங்களுக்கே தெரியாமல் உங்களோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட ஃபேமிலியாக இருக்கட்டும், யாருனா வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க சரி அவங்களோட டைமை பார்த்தா எல்லாத்தோடையும் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours 1.5 மணி நேரம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் 3 hours வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு டைம் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த 3 hours வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணால் வேறு எதனா ஒரு ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணோன்னா மேபி இன் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் என்னோட கருத்து. இன்ஸ்டாகிராம் முடிஞ்சால் குவிட் பண்ணிவிடுங்க. இல்லை குவிட் பண்ண முடியும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரெடியூஸ் பண்ணுங்கள் டைமை. ஸோ அப்புறம் ஃபைனலாக நீங்கள் அதை குவிட் பண்ணிடலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து எதனா ஒரு விஷயம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இல்லை இப்போதைக்கு. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சால் குவிட் பண்ணிவிட்டு போயிடுங்க. பூமர் அங்கிள், எஸ் கமான் கமான் அங்கிள், பூமர் அங்கிளா, பூமர் அங்கிள் எப்படி அங்கிள் பூமர். அண்ட் அதே மாதிரி நீ ஏன்டா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன்னு கேட்குறீங்க. ஏன்னா நான் வந்து பேசிக்கலி இந்த வீடியோஸ் எதனா ரீல்ஸ் போடணும், இல்லை இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணணும்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் தேவை. ஸோ அதனால் நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். பட் அதுவும் நான் வந்து ரெடியூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களால் முடிஞ்சால் இன்ஸ்டாகிராமை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டாகிராம் மூலிமா நீங்கள் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ்லெஸ்ஸாக இருக்குன்னா கண்டிப்பாக டெலீட் பண்ணிவிட்டு போயிடுங்க. இதுதான் என்னோட ரெக்வஸ்ட். அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு அப்படியே போடு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இன்னொரு வீடியோ சந்திப்பு மண்டல் தான் பாய். சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.